إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منكما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளன், படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளன், இருவேறு உலகங்களுடைய ஒற்றை உரிமையாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவன் படைத்த இந்த பூமியில் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில் அவனது தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை மீண்டும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இறுதி மூச்சு வரை, till our last breath, மூச்சடையும் நேரத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையில் இந்த உடலில் இருந்து இந்த உயிரை கைப்பற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரைக்கும் முகருல் ஆகஸ்ட் மாதம் நேற்று வியாழக்கிழமை 29ஆம் தேதி. இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருமே அல்லாஹ்வுடைய காற்றை சுவாசித்தவர்களாக, அல்லாஹ் தந்த இந்த உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக, இந்த நெஞ்சுக்கூட்டுக்குள் லப்டப் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருதயத்தின் துடிப்பை உணர்ந்தவர்களாக, எல்லா நாளிலும் உறங்கச் செல்வதைப் போலவே நேற்றைய தினமும் வியாழக்கிழமையும் 29ஆம் தேதியும் நமது வீடுகளில், நமது படுக்கை அறைகளில் நாம் உறங்கச் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை இதோ மின்விசிறிகள் சுழலக்கூடிய சுகானுபாவான ஒரு சூழல் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு ஜுமாவுடைய தினத்தில் அவனது மார்க்கத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கின்றது. எல்லா நாளும் பல கனவுகளோடும் எதிர்காலத்தை குறித்த கற்பனைகளோடும் இந்த வாழ்க்கையின் மீதான மோகத்தோடும் இந்த வாழ்க்கை பற்றிய ரசனையோடும்
உறங்கச் செல்லக்கூடியவர்கள் தான் நாம். ஆனால் இதே 30ஆம் தேதி கடந்த ஜூலை மாதம் நாம் உறங்கச் சென்றதைப் போலவே, நாம் வீடுகளில் படுக்கையறைகளில் தூங்கச் சென்றதைப் போலவே, முண்டக்கையில் வசித்திருந்த சில மக்கள், சூரல் மழையிலே வாழ்ந்து கொண்டிருந்த சில மக்கள், மேப்பாடியில் தங்கள் வீடுகளை அமைத்து கொண்டிருந்தவர்கள், நாம் கொண்டிருந்த கனவுகளைப் போல, நாம் கொண்டிருந்த கற்பனைகளைப் போல, நாளை காலை எப்படி நாம் எழுவோம் என்ற எண்ணத்தோடு தூங்கச் சென்று இன்றைக்கு எழுந்து இந்த சபையில் அமர்ந்திருக்கின்றோமோ அதே போல் ஒரு எண்ணத்தோடு தான் தூங்கச் சென்றார்கள். ஆனால் நள்ளிரவு அவர்கள் விடியலை பார்க்கவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களில் பல நூறு சகோதர சகோதரிகள் விடியலை அவர்கள் பார்க்கவே இல்லை. சூரியனின் வெளிச்சம் அவருடைய கண்களில் படுவதற்கு முன்னால் மண்ணுக்குள் மடிந்து போனார்கள் என்ற வரலாற்று செய்தியை இந்த உரையின் ஆரம்பமாக நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டவர்களாக, ஜனாசாவாக ஆன பிறகு யதார்த்தம், மனித வாழ்க்கையின் யதார்த்தம், ஒரு மனிதன் இந்த பூமியில் மரணித்து போன பிறகு மண்ணுக்குள் போகக்கூடிய காட்சிகளை பார்த்திருப்போம். ஆனால் மண்ணுக்குள் புதைந்து போனதற்கு பிறகுதான் அவர்கள் வெளியே தோண்டி எடுக்கப்பட்டு ஜனாசாவாக அவருடைய குடும்பங்களுடைய கண்களிலே அவர்கள் தென்பட்டார்கள் என்ற பேரழிவின் துக்கத்தில், பெரும் துயரத்தில் நாமும் பங்கு கொண்டோம். நம்மாலான பங்களிப்புகளை செய்தோம். பணமாக, பொருளாக, பிரார்த்தனையாக, துவாவாக, சில துளி கண்ணீராக நாம் வெளிப்படுத்தி இருப்போம் அந்த துக்க செய்தி கேட்ட மாத்திரத்தில். அதே போல அந்த நிகழ்வை சார்ந்து இரக்கமும் கருணையும் மனிதாபிமானமும் மனித நேயமும் என மனுசாட்சியும் அவர்களுக்காக நாம் துடித்து போனதும், அவர்களுக்கு ஏதாவது செய்தி ஆக வேண்டும் என்று மனசு வெடித்து போனதும் என்ற ஒரு கோணம் நமக்கு முன்னால் உண்டு. மாற்று கருத்தில் ஒவ்வொரு முறையும் நமது கண் முன்னால் இது போன்ற பேரழிவும் பெரும் கோர தாண்டவங்களும் நிலச்சரிவுகளும் பெரும் மழையும் நிலநடுக்கமும் சுனாமியும் அது நிகழ்த்தக்கூடிய பெரும் மரணங்களும் கண்ணுக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களை தொலைக்காட்சிகளில், வாட்ஸ்அப் செய்திகளில், ஊடகங்களில் நாம் பார்த்ததும் அதற்கு பிறகான மன வெளிப்பாடு என்பது நாம் இந்த முறையும் வெளிப்படுத்தியது தான். ஆனால் இந்த கோணம் மட்டும் தானா? இது போன்ற மரணங்கள், கூட்டு மரணங்கள் நாம் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? ஒவ்வொரு முறையும் நாம் விரைவாக மறந்து போன நிகழ்வுதான். வயநாடு 100% நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்ததை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு 10% நம்முடைய உள்ளத்தில் ஓரத்தில் ஒட்டி இருக்கலாம். அப்படித்தானே. ஆனால் இந்த கோணம் மட்டும் தானே நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தது, அவர்களுக்காக துடித்தது, பொருளாதாரம் செய்தது, வீதி வீதியாக இறங்கி அவர்களுக்காக பொருளாதாரம் சேகரித்து அவர்களுக்காக அனுப்பி வைத்தது, பல தொழுகைகளை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னது, நாம் பிரார்த்தனை செய்தது, ஒருவேளை மனசுக்குள் நாம் அழுதது. இப்படியானால் சகோதரர்களே, வேறு கோணமே இல்லையா? வேறு கோணத்தை லாவகமாக நாம் அறிந்திருக்கின்றோம். அதுதான் யதார்த்தம், அதுதான் நிதர்சனம். இந்த மனிதன் மீதான அல்லாஹ்வினுடைய பிடியை, இந்த மனித சமூகத்தின் மீதான அல்லாஹ்வுடைய கோபத்தை, இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கக்கூடிய அதாபை, அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ் இறக்கக்கூடிய சோதனை, அல்லாஹ் இறக்கக்கூடிய நெருக்கடியை, அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் நிகழ்த்தக்கூடிய பேரழிவை பாடமாக எடுத்துக்கொள்ளாத பெரும் பலவீனம். இந்த முறையும் நாம் அதைத்தான் செய்தோம். இரக்கத்தை, கருணை வெளிப்படுத்திய நாம் மண்ணில் புதைந்து போனது மனித உயிர்கள் மட்டுமா? மண்ணில் புதைந்து போனது பிற ஜீவராசிகள் மட்டுமா? இந்த மனிதனின் உள்ளத்தில் நாமும் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்குண்டான சாட்சி
நாம் ஒவ்வொருவருமே நமது மனசாட்சிக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் அன்புக்குரியவர்களே. இன்னொரு கோணம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய அடிமையாக, அல்லாஹ் தந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு அல்லாஹ் தந்த அத்துணை நகமத்துகளையும் அனுபவித்தவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடிய நான், மனிதன் என்ற அடையாளத்தோடு வாழக்கூடிய நான், மரணித்து போன அவர்களும் அந்த மனித சமூகத்தில் அடங்குவார்கள். மண்ணுக்குள் புதைந்து போனது மனித உயிர்கள் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே. இந்த மனிதன் தனது உள்ளத்தில் கோரமாக வன்மமாக பொதிந்து வைத்திருக்கக்கூடிய வன்மம், வெறுப்பு, குரோதம், பகைமை, தற்பெருமை, பேராசை, சக மனிதனை தாழ்வாக மிக தாழ்வாக நினைக்கக்கூடிய அந்த மோசமான பண்பு, என்னிடத்தில் பணம் இருக்குகின்றது என்ற அகங்காரம், ஆணவம், கர்வம் ஒட்டுமொத்தமாக அந்த மனிதர்களோடு சேர்ந்து அந்த மண்ணுக்குள் புதைந்து போனது என்பதுதான் வயநாட்டின் பேரழிவு நமக்கு உணர்த்தக்கூடிய மீண்டும் ஒரு பாடம். அப்படியானால் சொல்கிறார்களே, மடிந்து போனார்களே, மண்ணுக்குள் இருந்து அந்த ஜனாசாக்களை, இந்த சடலங்களை எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருப்போம். வீடுகள் சரிந்தது, புதைந்து போனது, மண்ணுக்குள்ளே அந்த சடலங்கள் எடுக்கக்கூடியது. இந்த சபையில் இருக்கக்கூடிய நாம், நமக்கான கேள்வி, இப்பொழுது இந்த சபையில் இருக்கக்கூடிய நமது வீடுகளில் எவ்வளவு பொருளாதாரம் நம்ம வீட்டில் வைத்திருப்போம்? குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வீட்டிலே பீரோவிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சகோதரன் இந்த சபையிலே இல்லையா? நமது மனைவிக்காக, நமது மகளுக்காக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நகைகள் குறைந்தபட்சம் ஒரு 10 பவுன், எங்கோ வாங்கி போட்ட நிலத்தினுடைய சொத்து பத்திரங்கள் நமது வீடுகளிலே இல்லையா? இருக்குமா இல்லையா? நாம் நமது வீடுகளில் வைத்திருந்த பொருளாதாரத்தை, பணத்தை, நகையை போல, சொத்து பத்திரங்களைப் போல அங்கே மடிந்த மண்ணுக்குள் புதைந்து போன அவர்களும் வைத்திருப்பார்கள் தானே? வைத்திருப்பார்களா இல்லையா? எங்கே போனது? அந்த நகையும், அந்த பணம், அந்த பொருளாதாரமும், விலை மதிக்க முடியாத பொருட்களும், அந்த வீடுகளும், சொத்து பத்திரங்களும், உயிர்கள் மட்டும் அங்கே புதையவில்லை சகோதரர்களே. எதிர்காலத்திற்கு இந்த பூமியில் நான் வாழுகின்ற பொழுது பேராசையோடு சம்பாதித்த, இந்த உலகத்தின் மோகத்தோடு நான் சேர்த்து வைத்த அத்தனை பொருட்களும் அந்த மண்ணில் புதைந்து போனது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த நிகழ்வுகள் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? இது அல்லாஹ்வுடைய தண்டனையா? அல்லாஹ்வுடைய அதாபா? அல்லாஹ்வுடைய பொடியா? அல்லாஹ்வுடைய கோபமா? அல்லாஹ்வுடைய சோதனையா? அல்லாஹ்வுடைய நெருக்கடியா? அல்லாஹ்வுடைய அழிவா? எது? அல்லாஹ்விடத்திலேயே விட்டு விடுவோம். மனிதர்களாக நாம் அதற்குண்டான காரணங்களை சொல்லாவிட்டாலும், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சகோதரர்களே, அவனது பிடி எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மீதும் இறக்கப்படலாம். அவனது அதாப் வடிவங்கள் மாறலாம், வகைகள் மாறலாம், அடையாளங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் அல்லாஹ் நினைத்து விட்டான். சூரல் மலை அல்ல, முண்டக்கை அல்ல, மேப்பாடு அல்ல, வயநாடு அல்ல, நிலம்பூர் அல்ல, எது என்றல்ல, தான் படைத்த இந்த பூமியில் தனது கோப பார்வை இறக்குவதற்காக எந்த இடத்தை வேண்டுமானாலும் அவன் தேர்வு செய்யலாம். காரணம், இஸ் த ஒன்லி ஓனர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒற்றை உரிமையாளன் அவன் தான். அவன் எதை வேண்டுமானாலும் தீர்மானிக்கலாம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு. எதை வேண்டுமானாலும் இந்த பூமியில் விதியாக்கலாம். போத்தனூரில் 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஒரு நிலநடுக்கத்தை அவன் முடிவு செய்யலாம், அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் உள்ளது. குனியமற்றூர் பகுதியிலே பெரும் காற்றை, பெரும் மழையை, அல்லது 7.8 என்று சொல்லக்கூடிய ரிக்டர் அளவிலே சிறு வினாடி நேரத்தில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த வினாடி நேரத்தில் எத்தனை உயிர்கள் இந்த பூமியில் இருந்து பறிக்கப்படும் என்ற கணக்கு நமக்கு தெரியாது. அதனால் சகோதரர்களே, எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு நிரம்ப நேரம் ஆகாது என்பதை புரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, நமக்கான பாடம் ஒற்றை சாராம்சம். இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது சக மனிதர்கள் மீதான வெறுப்போடு, பகைமையோடு, குரோதத்தோடு, கோபத்தோடு, உயர்வு தாழ்வு என்ற அந்த தற்பெருமையோடு, பேராசையோடு நடப்பதற்குண்டான பூமி அல்ல இந்த பூமி.
அதற்காகவும் அல்லாஹ் இந்த பூமியில் நம்மை படைக்கவில்லை. நம்மில் பலரும் பல நேரங்களில் அன்புக்குரியவர்களே, யாராவது மரணித்து விட்டால் ஜனாசாவை கிடைத்துவிட்டு ஜனாசா தொழிலுக்காக தயாராகக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சம்பிரதாயமான சடங்கான ஃபார்மாலிட்டி வேர்ட், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த மனிதர் மரணித்து போனவர் ஏதாவது உங்களிடத்தில் ஏதாவது பேசியிருந்தாலோ, கொடுக்கல் வாங்கல் நடத்தி இருந்தாலோ, ஏதாவது முன்படி நடந்திருந்தாலோ அவரை மன்னித்து விடுங்கள் என்பது மாதிரியான வார்த்தைகளை சொல்வது உண்டு. நான் அன்புக்குரியவர்களே, ஒரு சக மனிதனை மன்னிப்பதற்கு அவன் மரணிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா என்ன? சுப்ஹானல்லாஹ். எந்த இடத்தில் இருக்கின்றோம்னா என்ன, ஏதோ முகம் தெரியாதவன் மண்ணுக்குள் புதைந்து போன பொழுது அவனுக்காக அழுது கண்ணீர் வடித்தனால், என் குடும்பத்தில், என் உறவில், என் நட்பில், என் மகளாவில், என்னோடு முதல் வரிசையில் என் தோளோடு தோள் நின்று பல நேர தொழுகை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்காகவெல்லாம் அவனோடு வெறுப்போடு பகைமையோடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த பூமி அப்படி நம்மை ஆக்கி வச்சிருக்கின்றது. பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், பதவிகளின் பின்னால், அதிகாரத்தின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நிற்காத ஓட்டம், யாரும் விதிவிலக்கல்ல. நிற்காத ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் தொழ நேரமில்லை, அல்லாஹ்வை நினைவு கூற நேரமில்லை, தொழுகை முடித்துவிட்டால் பிரார்த்தனை செய்வதற்கு நேரமில்லை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நேரமில்லை, திக்ர் செய்வதற்கு நேரமில்லை, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நிச்சயம் இந்த ஓட்டம் நிற்கும் சகோதரர்கள், அது நமக்கும் தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டம் நிற்கும். அந்த வசனத்தை நிறைய முறை கேட்டவர்கள் தான் எப்பொழுது நிற்கும்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எவ்ரி சோல் ஷல் ஹேவ் a taste to death, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் என்ற அந்த வசனம் நமக்கு உணர்த்துமே ஏதாவது ஒரு நேரத்தில். அப்பொழுது நிற்கும். நாமும் அந்த வசனத்திற்கு சொந்தக்காரனாக ஆகின்ற பொழுது, குல்லினல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை கவ்வி பிடிக்கும் என்று அல்லாஹ் அவனது வேத வசனத்தின் மூலமாக சொன்னான். அப்பொழுது நிற்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டால், அன்புக்குரியவர்களே, நன்றி செலுத்துவதற்கு நேரமில்லை. நமக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரமில்லை. அல்லாஹ்வுடைய அதாபை பற்றி, அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி 4வது அத்தியாயம் 147வது வசனம். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் ஈமான் கொண்டும் நன்றி செலுத்திக் கொண்டும் இருந்தால் அவன் ஏன் உங்களை தண்டிக்க போகின்றான் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு செய்தி உண்டு. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக. ஆனால் யதார்த்தம் நாம் சொன்னது தான், தொழை வேண்டும் என்று சொன்னால் அந்த முறையாக தொழுவதற்கு நேரமில்லை. அப்படி தொழுகையாளியாக இருந்தால் தொழுகை முடிந்து பிரார்த்திக்க நேரமில்லை, அல்லாஹ்வை நினைவு கூற நேரமில்லை, திக்ர் செய்ய நேரமில்லை. எதற்கும் நேரமில்லாதவர்களாக துதிப்பதற்கோ புகழ்வதற்கோ அவனை புகழ் பாடுவதற்கோ எதற்கும் நேரமில்லாத இந்த ஓட்டம் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த பூமியில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய மக்கள், ஈமான் கொண்ட மக்கள் பல நேரங்களில் நமக்கிடையே வாழ வைத்திருக்கின்றான். எப்படி நாம் ஆரம்ப உரையில் சொன்னதைப் போல லாவகமாக மறந்தோமே, பலஸ்தீனை மறந்தோம், சிரியாவை மறந்தோம், வயநாட்டையும் மறந்திருக்கின்றோம் என்பதைப் போலவே பல காட்சிகள் வாட்ஸ்அப்புகளில் வலைத்தளத்தில் அதை வைத்து ஸ்லாகித்து அதன் மூலமாக ஒரு சுய திருப்தி அடைந்துள்ளான். வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸை வச்சுட்டேன், பலஸ்தீன், வயநாடு, அந்த திருப்தியோடு இந்த பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கின்றோமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்குண்டான சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பலஸ்தீனுடைய நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். நாம் நிறைய காட்சிகளை பார்த்திருப்போம். இரத்த கலரியாய், இரத்த சகதியாய், வான்வெளி தாக்கல் சிக்கி சீரழிந்து தொழுவதற்குண்டான ஒரு இடம் கூட இல்லாமல் பல ஆயிரம் சகோதர சகோதரிகள் அங்கே வாழக்கூடிய நேரத்தில் இந்த காட்சியும் நாம் பார்த்திருப்போம். ஒரு நினைவூட்டலுக்காக உங்களுக்கு அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அல்லாஹ்வை மதிக்க வேண்டும் என்ற செய்தி என் உள்ளத்தில் அந்த குற்ற உணர்வும் அந்த வெட்க உணர்வும் எல்லாம் தந்தும், எல்லா நியமத்துகள் கிடைத்தும், எல்லா விதமான அலங்கார ஆடம்பரங்களோடு இந்த பூமியில் வாழ்ந்தும்
அதற்கு நன்றி சொல்லாத ஒரு அடிமையாக, அடியானாக, நன்றி கற்றவனாக இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற குற்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக. பலஸ்தீன் அந்த பல காட்சிகளுக்கு இடையில் ஒரு காட்சி. ஒரு தாய் 16 வயது நிரம்பிய தன் மகனை, இளம் வயது சிறுவனை ஜனாசாவாக மடியில் கிடத்த நிலையில் அவள் உதிரிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வை புகழுகின்றார். எந்த நேரம் சகோதரர்களே? பெரிய பொருளாதாரம் கிடைத்த நேரம் அல்ல, வீட்டிலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்த ஒரு நேரம் அல்லது, நான் எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நான் எதிர்பார்த்த ஒரு லாபம், எதிர்பார்த்த ஒரு வியாபாரம் கூடி வந்ததால் கிடைத்த சந்தோஷத்தின் நேரத்தில் புகழ்ந்த புகழ்ச்சி அல்ல அது. சுப்ஹானல்லாஹ். உணர வேண்டும், தன் மகனை மடியிலே கிடச்சி எப்படி ஜனாசாவாக கிடச்சி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தாய் அல்லாஹ்வை புகழுகின்றார். வார்த்தைகளை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஜனாசாவை கிடத்தி விட்டு சொன்ன அல்ஹம்துலில்லாஹ். அந்த தாய், யா அல்லாஹ் உன்னை நான் புகழுகின்றேன், யா அல்லாஹ் உன்னை நான் புகழுகின்றேன். என் மூத்த மகன் சிறையில் அடைக்கப்பட்டான், அப்பொழுதும் நான் உன்னை புகழ்ந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். என் வீடு தரைமட்டமாக சிதிலமடைந்து போனது, அப்பொழுதும் நான் உன்னை புகழ்ந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தாங்க முடியாத நோய் வந்தது இறைவா, அந்த நோயின் பொழுதும் நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் உன்னை புகழுகின்றேன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதோ என் கண் முன்னால் ஓடிச்சிருந்த நடமாடிச்சிருந்த 16 வயது 70 மகனை தாக்குதல் மூலமாக அவன் ஜனாசாவை என் மடியிலே கிடச்சி இருக்கின்றேன். இப்பொழுதும் நான் சொல்லுகின்றேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதை சொல்லிவிட்டு அந்த தாய் சொன்ன வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ். மகனே, நிச்சயமாக நீ அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பாய். சந்திக்கின்ற பொழுது எனது சலாத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிவிடு மகனே. ஒரு தாய் மகனிடத்தில் பேசக்கூடிய, ஜனாசாவாக கிடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இந்த சபையில் இருக்கக்கூடிய நமக்குமானது. மகனே, அல்லாஹ்வுடைய தூதரை நீ சந்திக்கின்ற பொழுது எனது சலாத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ சொல்லிவிடு. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒற்றை வார்த்தையில் என்னவெல்லாம் அடங்கி விட்டது தெரியுமா? அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர் மீதான நேசம், மரணம் என்றால் இதுதான் என்ற அந்த பிடிப்பு, மரணம் என்றால் இதுதான் என்ற பிடிப்பு. இந்த துனியாவில் எது வேண்டுமானால் நடக்கும், மகனின் மரணத்தின் மூலமாக அந்த துனியாவினுடைய அந்த பற்றற்ற தன்மை, இதுதான் வாழ்க்கை, நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டேன் என்ற அந்த ஈர்ப்பு. சுப்ஹானல்லாஹ். அனைத்தும் கலந்த நிலையில் அன்புக்குரியவர்களே, இப்படியான இரத்த நாளங்களில், நாடி நரம்புகளில், மூளை பதிவுகளில், இறுதிய துடிப்புகளில் ஈமானை தேக்கி வைத்த மனிதர்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் ஏன் நமக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாஹ் இந்த பூமியில் நிகழ்த்தி காட்டக்கூடிய சம்பவங்கள் மூலமாக என் வாழ்க்கை மாற்றிக்கொண்டவர்களாக. அல்லாஹ் சொல்கின்றானே, இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். சுப்ஹானல்லாஹ். எந்த சமூகமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமூகத்தின் நிலை அல்லாஹ் மாற்றிக்கொள்வதில்லை. அப்படியானால் நாம் அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் புகழ்ந்தோமா? அல்லாஹ்வை புகழக்கூடிய இடத்திலே நகர்ந்தோமா? இல்லை என்பதற்கு இந்த ஜுமா சாட்சி. நாம் அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் புகழவில்லை, நன்றி சொல்லவில்லை, அவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அவனுக்கு கட்டளைக்கு செவிசாய்க்கவில்லை என்பது இந்த ஜுமா சாட்சி. ஏன் சாட்சி? ஏன் சாட்சி? இந்த ஜுமாவில் இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய 300-400 நபர்கள் இன்றைக்கு தங்களுடைய ஃபஜ்ரை தொழவில்லை, அல்லாஹ்வுக்கு அந்த இபாதத்தை முறையாக நிறைவேற்றவில்லை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூத். நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், மனசாட்சியை கேட்டு சொல்லுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது ஜுமாவின் குறிப்பிட்ட 40 நிமிடங்களில் மட்டும்தானா? ஏன் ஃபஜ்ருக்கு வரவில்லைனா? ஏன் ஃபஜ்ருக்கு வரவில்லை? ஃபஜ்ருக்கு வராமல் தொழாமல் தூங்கி கழித்த நேரத்தில் காலை 7 மணிக்கு ஒரு பேரிடி பொருளையும் எழுந்து நாம் மரணித்தால் ஃபஜ்ரை தொழாதவனாக அல்லவா நான் மரணித்து போயிருப்பேன். சகோதரர்களே, அந்த பயம் நமக்கு வேண்டாமா? அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் மிச்சம் உள்ள இந்த வாழ்க்கை
எப்பொழுதும் நாம் உணர்த்துவது அதுதான். மிச்சம் உள்ள இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கை, அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய வாழ்க்கை, கண்முன்னால் நடக்கக்கூடிய பேரழிவினுடைய அதாபுடைய தண்டனைகளுடைய நெருக்கடிகளுடைய சோதனைகளுடைய அப்படியான காட்சிகளை பார்த்து எனக்கும் இது போன்ற சற்றென்ற திடீரென்ற ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது நான் என்ற பயத்தோடு மிச்சம் உள்ள நாட்களை இந்த பூமியில் கழிக்கக்கூடிய நல்ல பக்குவத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நமக்குரிய சகோதரர்களே, இந்த பூமி அல்லாஹ் நமக்கு தந்தது, இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தது, இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் அல்லாஹ் நமக்கு தந்தது. இந்த உயிர் நம் உடலிலிருந்து கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீனை நாமும் அறிவதோடு பிற மனிதர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் மாற வேண்டும். இந்த பூமி பொதுவானது, இந்த வானம் பொதுவானது, சூரியன் பொதுவானது, காற்று பொதுவானது, மழை பொதுவானது. இதுவெல்லாம் பொதுவானதைப் போலவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவானவன். அவன் முஸ்லிம்களுக்கான இறைவன் மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதன் உட்பட அத்துணை ஜீவராசிகளுக்குமான இறைவன் என்பதை நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்திற்கு நாம் நகர வேண்டும். மார்க்கத்தை கற்பவர்களாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். பொது சமூகத்திற்கான பொதுச்சி ஆரம்ப ஊரில் நாம் சொன்னதைப் போல நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் ஒருபோதும் நமக்கு வந்துவிடவே கூடாது. அல்லாஹ் தான் உயர்ந்தவன். இந்த சமூகத்திற்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். மனதில் எங்கேனும் ஓரச்சில் அப்படியான வெறுப்பு, அப்படியான குரோதம், அப்படியான பகைமை, அடுத்தவுடன் நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருந்தால் இந்த ஜுமாவுடைய உரை முடிந்து பிரார்த்தனை செய்து வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் அத்தனை கசடுகளையும் குப்பைகளையும் கரைகளையும் தூக்கி வீசிவிட்டு செல்லும். யாரும் உயர்ந்தவன் அல்ல, யாரும் பெருமைக்குரியவனும் அல்ல, அந்த ரப்புல் ஆலமீனை சொல்கிறார். இன்னும் சில வார்த்தைகளை சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த பூமியை பற்றிய, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய, நமது வாழ்க்கை பற்றிய வீசும் காற்றில் விஷம் பரவினால், வீசும் காற்றில் விஷம் பரவினால் எந்த மதத்தவன் பாதிக்கப்படுவார்? பெய்யும் மழையில் அமிலம் கலந்தால் எந்த இனத்தவன் பாதிக்கப்படுவான்? சுழலும் பூமியில் சிறு நடுக்கம் ஏற்பட்டால் எந்த ஜாதிக்காரன் பாதிக்கப்படுவான்? அலை வீசும் கடலில் ஒரு பிரளயம் ஏற்பட்டால் எந்த மொழி பேசக்கூடிய பாதிக்கப்படுவான்? இந்த பாதிப்பு என்பது மதத்தை தாண்டி, மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி அனைவருக்குமான பாதிப்பு. அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கினால் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் முன்னே எடுத்து வைக்கக்கூடிய அடி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் எடுத்துச் சொல்ல வேண்டும். இரண்டு அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று அடையாளம், ஒன்று பொறுப்பு. முஸ்லீமாக இந்த பூமியில் நான் வாழுகின்றேன் என்று சொன்னால் எனக்கான பொறுப்பு என்ன, எனது அடையாளம் என்ன, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தோடும் அந்த பொறுப்போடு தான் இந்த பூமியில் வாழணும். அதற்காக நமது நேரத்தை, நமது உழைப்பை, நமது அறிவை, நமது சிந்தனையை, நமது பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ் தந்தது தான். அந்த அனைத்தையும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவழிக்க வேண்டும். சூரா ஹாமீம் சஜ்தா 41வது அத்தியாயம் 33வது வசனம் சொல்லக்கூடிய செய்தி கிறிஸ்டல் கிளியர் மெசேஜ் ஃப்ரம் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அடையாளம் என்ன? நான் முஸ்லீம் என்று நாம் நம்மை மாற்றிக் கொள்கின்றோம். அந்த முஸ்லீமுடைய அடையாளம் என்ன? என்ன அடையாளம்? வாட் இஸ் த ஐடென்டிட்டி? அல்லாஹ் சொல்லினான், வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து
தானும் நற்கர்மங்களை செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லுகின்றாரோ அவரை விட அழகிய வார்த்தை சொல்லக்கூடிய யார் என்று அல்லாஹ் கேட்கின்றார். நான் என்று நிரூபிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் கேட்ட இந்த கேள்வியின் பின்னணியில் நின்று, யா அல்லாஹ், எந்த அடையாளத்தை நீ விரும்புகின்றாயோ அந்த அடையாளத்தை சுட்டி கொண்டவனாக, அந்த அடையாளத்தை எடுத்துக்கொண்டவனாக, அந்த அடையாளத்துக்குள் என்னை பொருத்தி கொண்டவனாக இந்த பூமியில் வாழ்ந்த உனது மார்க்கத்தை சொன்னேன். அந்த அழகிய வார்த்தைக்கு சொந்தக்காரனாக யா அல்லாஹ் நீ என்னை ஆக்கு, என்ற இடத்திற்கு நாம் நகர வேண்டாமா? இல்லை. ஒன்று, என்ன பொறுப்பு? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அஸ்? நமக்கான பொறுப்பு என்ன? அல்லாஹ் சொல்கின்றான். அதையும் 3வது அத்தியாயத்தில் 110வது வசனம், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், யூ ஆர் த பெஸ்ட் பீப்புள். அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்கிறார்கள்? இந்த தாவா அழைப்பு பணி மார்க்கத்தை சொல்வது என்று கேட்டாலே கொஞ்சம் சலிப்போடு இந்த முகத்தை சுளிக்கக்கூடிய தாவா என்பது மாதிரியான 2ஆம் தர எண்ணத்தோடு அணுகக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தால், அழைப்பு பணி விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், யூ ஆர் த பெஸ்ட் பீப்புள் இன் தி ஹோல் கம்யூனிட்டி. நீங்கள் தான் பூமியில் மிகச்சிறந்தவர்கள். யார்? தாமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் தான் மனிதர்களிலேயே, தோற்றுவிக்கப்பட்ட மனிதர்களிலேயே நீங்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்றாலும் கூட இந்த பூமியில் சில கூட்டம் அதற்காக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த அடிப்படையில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஷிர்க், இணை வைப்பு என்ற பாதகமான காரியத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன் மகனுக்கு வசியத் செய்தான் படித்திருப்போம். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அன்பு மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லதுலுமுன் அதீம், பாவத்திலேயே பெரிய பாவம், அநியாயத்திலேயே பெரிய அநியாயம், நம்பிக்கை துரோகத்திலேயே பெரிய நம்பிக்கை துரோகம், விசுவாச மோசடிலேயே பெரிய விசுவாச மோசடி, தன்னை படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்க அவனுக்கு இணை கற்பிப்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை அந்த இணை வைப்புலந்து இந்த சமூகத்தை நவீன கலாச்சாரங்கள், மாற்று மத அனாச்சாரங்கள், சடங்குகள், வித்தியத்துகள், நவீன அத்தனை விதங்களையும் தங்களது குடும்பங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கானது. அந்த பொறுப்பு, அந்த கடமை, அந்த கவலை வேண்டும். அதை செய்யக்கூடிய ஒரு ஜமாத்துக்கோ, ஒரு பொறுப்பாளர்களுக்கோ, ஒரு கூட்டத்திற்கோ, ஒரு குழுவிற்கோ உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமா வசூல் நிறைய பணிகள் சொல்கிறார்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் கொடுக்கக்கூடிய ஒரு 10 ரூபாய் மூலமாக அதற்கான தாவா பணிகள் செய்து, அழைப்பு பணி செய்து, அதை எடுத்துச் சொல்லப்பட்ட நேரத்தில் ஒருவனுக்கு ஹிதாயத் கிடைத்திருக்கும் என்றால் சதக்கத்துல் ஜாரியா நமக்கு தெரியவே தெரியாது. மறுமை நாளில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நன்மைகள் நம் கண் முன்னால் வந்து குட்டப்படலாம். ஒற்றை 10 ரூபாய் தான் நீ கொடுத்தாய். அதன் மூலமாக அடிக்கப்பட்ட பிரசுரங்கள், நோட்டீஸ்கள், பேம்லெட்டுகள், என்ன வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன்கள், அதன் மூலமாக ஒருவனுக்கு நீ வாழ்ந்த பகுதியிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாற்று மத சகோதரன் இஸ்லாமை தன் வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டான். அதற்குண்டான கூலி இதோ உனக்கு என்று சொல்லுகின்ற போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நமக்கு. என ஆக இந்த தாவாவுடைய விஷயங்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் ஒருபோதும் செலவழிப்பல்ல. இட்ஸ் நாட் எக்ஸ்பென்ஸ், இட்ஸ் எ டெபாசிட். இதுதான் சேமிப்பு. மறுமை நாளில் எதற்காகவெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தோமோ அதற்கான நிரப்பமான கூலி அல்லாஹ் தருகின்ற பொழுது, மந்தல்லதி யக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸன், அல்லாஹ்விற்கு நாம் வழங்கக்கூடிய அழகிய கடன் என்பதை புரிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் ஆரம்ப உரையில் நாம் சொன்னதை போல எந்த இடத்திலும் தற்பொறுமையோ, ஆணவமோ, அகங்காரமோ, கர்வமோ இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடிமையாக இந்த பூமியில் வாழ்வதற்கும், கண்முன்னால் நடக்கக்கூடிய காட்சிகள் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கும், நாம் அமைத்து கொண்ட வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை இன்றைய தினம்
வாரி வழங்குமாறு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவர்களாக இன்ஷா அல்லாஹ் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல்ல பக்குவத்தை, பாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனை, புத்தியை, வலிமை, தாக்கத்தை, ஆயுளை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வை, நல்ல மனநிலையை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.